அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலை தோற்கடிக்க முடியாது, ஹிஸ்புல்லா திட்டவட்டம். சவுதி பூங்காவில் ராட்டினம் உடைந்து விபத்து, 23 பேர் காயம். விழுந்து நொறுங்கிய அமெரிக்க போர் விமானம். முடக்கப்படும் இந்திய நிறுவனங்களின் சொத்துக்கள் அதிரடி தடை விதித்த அமெரிக்கா. பிரான்ஸ் இங்கிலாந்தை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க கனடா முடிவு. 14 வினாடிகளிலே தரையில் விழுந்த ராக்கெட், ஆஸ்திரேலியாவின் முதல் முயற்சி தோல்வி. இங்கிலாந்து விமான நிலையங்களில் பெரும் குழப்பம், 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. வெள்ளத்தில் மிதக்கும் பெய்ஜிங், 44 பேர் பலி, 9 பேர் மாயம். உக்ரைனில் தொடரும் ரஷ்யாவின் தாக்குதலில் 8 பேர் பலி, 10 குழந்தைகள் உட்பட 82 பேர் படுகாயம். தொடர்பட விரிவான செய்திகள். லெபனானின் அனைத்து அரசியல் பேச்சுக்களும் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துவதை நோக்கியதாக இருக்க வேண்டும் தவிரவே நாங்கள் ஆயுதங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதாக இருக்கக்கூடாது என்று ஹிஸ்புல்லா அமைப்பின் துணைத் தலைவர் நயூம் காசிம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு நவம்பரில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது. ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு சரணடைய கோரி லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் இதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பினரும் மறுத்து வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக தலையிட்டு வரும் அமெரிக்கா, ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி முறையான அறிவிப்பை வெளியிடுமாறு லெபனானுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் படையால் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் புவாட் சுக்ரியின் ஓராண்டு நினைவு தினத்தையொட்டி அந்த அமைப்பின் துணைத் தலைவர் நசீம் காசிம் உரை நிகழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்பவர்கள் அதனை இஸ்ரேலிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். நாங்கள் இஸ்ரேலுக்கு அடிபணிய மாட்டோம். உள்நாட்டிலோ அரபு நாடுகளிலோ அல்லது உலகளவிலோ ஆயுதங்களை கைவிடு என்று கூறுபவர்கள் இஸ்ரேலின் திட்டத்திற்கு சேவை செய்கிறார்கள். இஸ்ரேலை தோற்கடிக்க முடியாது, லெபனானை பணிய வைக்க முடியாது. லெபனானின் அனைத்து அரசியல் பேச்சுக்களும் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துவதை நோக்கியதாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் ஆயுதங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதாக இருக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் தாய்பின் அல்கைடா பகுதியில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் இருந்த ராட்டின சவாரியொன்று பழுதடைந்து 2ஆக உடைந்ததில் 23 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்களுக்கு சம்பவ இடத்திலே முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பாதுகாப்பு மற்றும் அவசர சேவைகள் விரைவாக பதிலளித்ததாகவும் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கோளாறுக்கான சரியான காரணத்தை கண்டறிய அவசர விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான F-35C ரக போர் விமானம் பயிற்சியின் போது கலிபோர்னியாவில் விழுந்து நொறுங்கியுள்ளது. குறித்த விபத்து உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை மாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது அதிர்ஷ்டவசமாக விமானி வெளியே குதித்து உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கலிபோர்னியாவின் பிரைஸ்னோ நகரில் இருந்து தெற்கு மேற்கு பகுதியில் 64 கிலோமீட்டர் தொலைவில் கடற்படைக்கு சொந்தமான லீவோர் கடற்படை விமான தளம் அமைந்துள்ளது. அங்கு வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விமானம் விபத்தில் சிக்கியதாக அந்நாட்டு கடற்படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளது. விபத்திற்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடற்படையின் F-125 ராப்ட் ரைடர்ஸ் எனப்படும் பயிற்சி படை பிரிவினரின் F-35 ரக போர் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் பெட்ரோலியம் மற்றும் ரசாயன பொருட்களுக்கான வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்காக 6 இந்திய நிறுவனங்கள் உட்பட மொத்தம் 20 நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது.
குறித்த வர்த்தகத்தின் மூலமாக வரும் வருமானத்தை பயன்படுத்தி ஈரானிய அரசாங்கம் மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அதன்படி ஈரானை நோக்கி செல்லும் வருவாயை நிறுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாகவே இந்த தடை அமைகிறது என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இவ்வாறான அமெரிக்காவின் இந்த தடைகளுக்கு பல நாடுகள் தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் குறித்த நிறுவனங்களின் அமெரிக்காவுக்குள் உள்ள சொத்துக்கள் மற்றும் சொத்து பங்குகள் அனைத்தும் முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்க நபர்களோ அல்லது அமெரிக்க வழியாக நடைபெறும் எந்த ஒரு பணம், பொருள், சேவை தொடர்புடைய பரிவர்த்தனைகளும் தடை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைகள் கீழுள்ள நிறுவனங்களில் 50% பங்குதாரராக இருப்பவர்கள் தொடர்புடைய பிற நிறுவனங்களும் இயல்பாகவே தடைக்குள்ளாக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போர் நீடித்து வருகிறது. இதற்கிடையே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ், இங்கிலாந்து அறிவித்துள்ளன. இதற்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக கனடா, மால்டா ஆகிய நாடுகளும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறியதாவது: மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடாக இருப்பதை கனடா எப்போதும் உறுதியாக ஆதரிக்கும். இஸ்ரேல் அரசுடன் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழும் ஒரு சுதந்திரமான, சாத்தியமான மற்றும் இறையாண்மை கொண்ட நாடு பாலஸ்தீனம். இரு நாடுகளிடையே நடக்கும் மோதலுக்கு தீர்வு காண கனடா நீண்ட காலமாக உறுதி பூண்டுள்ளது. ஐநா சபையில் வருகிற செப்டம்பர் 23 தொடங்கும் உலக தலைவர்களின் வருடாந்திர கூட்டத்தில் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்போம். அங்கு 2026 பொது தேர்தல்களை நடத்த வேண்டும். அதில் ஹமாஸ் அமைப்பு எந்த பங்கையும் வகிக்கக்கூடாது. மேலும் பாலஸ்தீன அரசை இராணுவ மயமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மால்டா வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் கிறிஸ்டோபர் கடராஜ் கூறும்போது, பாலஸ்தீன மக்களுக்கான சுய நிர்ணய உரிமையை மால்டா நீண்ட காலமாக ஆதரித்து வருகிறது. இரு நாடு தீர்வு என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இதனால் செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் ஐநா பொதுச்சபையில் பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிப்பதற்கான கொள்கை ரீதியான முடிவை மால்டா அரசாங்கம் எடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா முதன்முறையாக விண்ணில் செலுத்த முயன்ற ராக்கெட் முயற்சி தோல்வியில் முடிந்தது. வானில் பறந்த ராக்கெட் 14 வினாடிகளிலேயே தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. கில்மார் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் ஏவப்பட்ட இந்த ஏரிஸ் ராக்கெட் தான் ஆஸ்திரேலியாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு விண்ணில் செலுத்த முயன்ற முதல் ராக்கெட் ஆகும். இது சிறிய செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்டது. ராக்கெட் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள விமான நிலையங்களில் ரேடார் செயலிழப்பு காரணமாக பெரும் குழப்பம் ஏற்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் விளைவாக இங்கிலாந்தில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்டன. இது ரேடார் செயலிழப்பு பிரிட்டிஷ் வான்வெளி போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பான NATS-இல் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன மற்றும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக லண்டன் ஹீத்ரோ மற்றும் கட்விக் விமான நிலையங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. ரேடார் பிரச்சினை சைபர் தாக்குதல் தொடர்பானது அல்ல என்று NATS உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறு விரைவாக மாற்று அமைப்புக்கு மாற்றப்பட்டு 20 நிமிடங்களுக்குள் சரி செய்யப்பட்டாலும் இதன் விளைவாக ஏற்பட்ட தாமதங்களும் ரத்துகளும் பல மணி நேரம் நீடித்தன. ரயான் ஏர் போன்ற சில விமான நிறுவனங்கள் இந்த சம்பவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளன. மேலும் ரியான் ஏர் தலைமை நிர்வாகி மார்டின் ரால்ஃப் பதவி விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளது. 9 பேர் காணாமல் போயுள்ளனர். பெய்ஜிங்கில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதனால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்துக்கு இதுவரை 44 பேர் பலியாகியுள்ளனர். 9 பேர் காணாமல் போயுள்ளனர். கடுமையான மழையால் சாலைகள் சேதமடைந்தன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பலர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பெய்ஜிங்கில் அதிகாரிகள் முழுமையான பேரிடர் நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். பெய்ஜிங்கின் வடக்கு மலை மாவட்டங்களான மியூன் மற்றும் யாங்கிங்கில் அதிக அளவில் இறப்புகள் பதிவாகியுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
உக்ரைன் தலைநகர் கிவ் மீது நள்ளிரவில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 6 வயது சிறுவன் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிவ் நகரத்தின் மீது நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை ரஷ்யா தொடர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அங்குள்ள ஏராளமான குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்து சேதாரணமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 309 ஷாகித் மற்றும் டெகாய் ட்ரோன்கள் மூலமாகவும் 8 இஸ்காதர் ஏவுகணைகள் மூலமாகவும் ரஷ்யா தாக்குதல் நடத்த முற்பட்ட நிலையில் அவற்றில் 288 ட்ரோன்கள் மற்றும் 3 ஏவுகணைகளை உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 21 ட்ரோன்கள் மற்றும் 5 ஏவுகணைகள் அதன் இலக்குகளை தாக்கியதில் 5 மாத குழந்தை உட்பட 10 குழந்தைகள் என மொத்தம் 82 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.